இது எங்களுடைய புது ப்ராடக்ட்டுங்க, மொரிங்கா நட்டுங்க. இது என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே இதில் கொட்டி எனக்கு ஒன்று கூட வேஸ்ட் பண்ணால் பிடிக்காது. ஸோ வெளியே விழுந்துச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அரிய பொருள். இது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்காய் இருக்குல்ல, அது அப்படியே முத்தி போய் காஞ்சு கீழே விழுந்துடும். அதுக்குள்ளார விதை இருக்கும். அந்த விதையை எடுத்து உடச்சி பார்த்தோம்னா இந்த ஐட்டம் கிடைக்கும். அந்த மாதிரி காட்டுத்தனமாக விட்டு வச்சிருக்கிற ஒரு முருங்கை தோப்புக்குள்ளே போய் இந்த மாதிரி முத்தி போய் கீழே கிடக்கிற முருங்காயெல்லாம் பொறுக்கி அதுக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்து அதை உடச்சி இந்த மாதிரி நட்டை வெளியே எடுத்து அங்கேயே முருங்கை பூ பூத்துருக்கும். அதிலிருந்து தேனி பூச்சி தேன் சேகரிக்குதாங்கிறத பார்த்து அதை பக்கத்தில் எங்கே கொண்டு போய் கட்டி வச்சிருக்குங்கிறத அதை கண்டுபிடிச்சி அதை அப்படியே இந்த மாதிரி அழகாக எடுத்துகிட்டு வந்தோம்னா முருங்கை தேன் கிடைக்கும். அதுவும் முருங்கை சுவையோடு தான் இருக்கும், இதுவும் முருங்கை சுவையோடு தான் இருக்கும். இந்த முருங்கா விதையை இந்த மாதிரி போட்டு அதில் இந்த மாதிரி முருங்கை தேனை கூடோடு எடுத்துகிட்டு வந்து இப்படி புழிஞ்சோம்னா இந்த பொருள் தயாராகிருங்க. இதை அப்படியே ஊற வச்சுருவோம். இதில் வீடியோவில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கூட்டை புழிஞ்சு இப்படி காமிக்கிறேன். நாங்கள் தேனை புழிஞ்சு வச்சது தான் ஊற்றுவோம், ஆனால் முருங்கை தேன் தான். இதில் ஒரு சில கூடுபடிய பார்ட்டிகல்ஸும் இருக்கும், அதை பாதர் பண்ணாதீங்க. இதையும் போட்டு விட்டுறேன், இதுவும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தேனை ஊற்றி விட்ருவோம். க்ளவுஸ் கழட்டிடுறேன், ஏன்னா புழிஞ்சாச்சு. இதுக்கு மேலேயும் நான் புளியறதை காமிக்கல. இந்த கூடுமே இந்த ப்ராடக்ட்டில் கொஞ்சோண்டு போட்டு வைக்கலான்னு இருக்கோம், ஏன்னா அதோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. ஊற்றும் போது டிரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சம் தெரியும் தான், ஆனால் இங்கே பாருங்கள் சேர் மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ், எல்லா டைமும் இல்லை. மேலே பார்க்கும்போது சேர் மாதிரி தான் இருக்கும். ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் தான். அதுக்காக இது பண்ண தென்ன ஆகிடாது. சிறுதேன் பூச்சி இது அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்குது. இங்கே எங்கேயும் பக்கத்தில் சிறுதேன் கூடு இருக்கும் போல். இதை ஒரு கிளறு ஒன்றும் இன்னொரு மக்க ஊற்றி விட்ருவோம். நல்லா முருங்கை தேன் ஊற்றி விட்டு அப்படி கிளறினோம்னா இந்த ஐட்டம் ரெடி ஆகிடுங்க. இதை அப்படியே ஊற வச்சுருவோம். கேட்டிங்கன்னா அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ப்ராடக்ட் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வாங்கிக்கலாம். நன்றிங்க.